கர்த்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நீ முச்சந்தியில நிற்கும் போது, எந்த உதவி இல்லாமல் நிற்கும் போது என்னுடைய ஆலோசனை உனக்கு கிடைக்கும் சொல்றாரு. கைகளை தட்டி ஆண்டவருக்கு சொல்லுங்க. நீங்க ஆலோசனை இல்லாம இருக்கிற நேரத்துல கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனைகளை தருவார். நீங்க நினைக்காதீங்க எனக்கு பணம் இருந்தா போதும்னு. இல்ல, சில சமயங்கள் உங்களுக்கு ஆலோசனை வேணும். உங்கள்கிட்ட பணம் இருக்கும், ஆனா ஆலோசனை இருக்காது. உங்கள்கிட்ட ஞானம் இருக்காது. சில காரியங்களை தீர்மானிக்க முடியாது, தேர்ந்தெடுக்க முடியாது. சில சமயங்கள்ல யாரோ சிலர் ரஷ் பண்ணி உங்களை சில தீர்மானங்களை எடுக்க வைப்பாங்க. கர்த்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இல்ல, என்னுடைய ஆலோசனையில நீ தீர்மானங்களை எடுக்க போகிறாய். கைகளை தட்டி, இந்த மாதம் கர்த்தர் உங்களை ஆலோசனையின் மாதமாய் வைக்கிறார். நீங்க ஆலோசனை பெற்று தீர்மானிக்கக்கூடியவர்களாக வைக்கிறார். பைபிள் சொல்றது பாருங்க, தாவீது சொல்றார், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். அல்லேலூயா. தாவீது 1 சாமுவேல் 2 சாமுவேல் வாசித்து பாருங்க, எதுக்கெல்லாம் கர்த்தர் ஆலோசனை தந்தார்னு எழுதுறாரு. எதுக்கெல்லாம் தெரியுமா? யுத்தத்தில் ஜெயிக்க கர்த்தர் ஆலோசனை தருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆடு மாடு மேய்க்க கூட ஆலோசனை கர்த்தர் தந்தார். ஆமென். சிங்கங்களை ஜெயிக்க ஆலோசனை தந்தார். கரடிகளை ஜெயிக்க ஆலோசனை தந்தார். ஆமென். எல்லா எதிரிகளை ஜெயிக்க, கோலியாத்தை ஜெயிக்க ஆலோசனை தந்தார். நான் சொல்றேன், உங்களுக்கு முன்னால் இருக்கிற எதிரி எவ்வளவு பெரிய ஆளுன்றது முக்கியம் இல்ல, அவனை ஜெயிக்க உங்களுக்கு ஆலோசனை பெரிதா இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நம்ம நினைப்போம் நம்முடைய பிரச்சனை தான் பெருசு நினைப்போம். கர்த்தர் சொல்றாரு, என் ஆலோசனை பெருசு. பிரச்சனை எவ்வளவு பெருசுன்றது முக்கியம் இல்ல, எவ்வளவு பெரிய பிரச்சனையும் என்னுடைய ஆலோசனையின்படி நீ நடக்க ஆரம்பிச்சனா அதை ஜெயித்து விடலாம், அதை ஒன்றுமில்லாமல் பண்ணிவிடலாம். தலையில கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய ஆலோசனை எனக்கு உண்டாயிருப்பதாக. ஆண்டவரே உம்முடைய ஆலோசனை உண்டாயிருப்பதாக. எனக்கு உம்முடைய ஆலோசனை உண்டாயிருப்பதாக.